வாழ்வோம் வாழ்விப்போம். அன்பிற்குரியவர்களே, ஞானவெளி சிந்தனையில் தொடர்ந்து நாம் ஞான பயணம் பற்றி சிந்தித்து வருகிறோம். ஞான பயணம் தான் இந்த வாழ்க்கை என்று கூட நாம் தெரிந்து கொண்டோம். அப்ப இந்த வாழ்றதே ஒரு பயணமாகவே நாம் திங்க் பண்ண வேண்டும். சும்மா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம், இதை செய்யறோம் அதை செய்யறோம் மாத்திரங்கிறதெல்லாம் சும்மா. பட் லைஃப் இஸ் கோயிங் ஆன். இந்த வண்டி மூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்ம வண்டிக்குள்ளதான் இருக்கிறோம், நாட் இன் அவுட் சைட். இது என்னைக்கு போய் நின்றுட்டதோ அப்பவே இறங்கிட வேண்டியதுதான் இல்லையா? அப்ப அதனுடைய டெஸ்டினி வந்த உடனே அது நின்றுடும். அது வரை நாம போயிட்டே தான் இருக்கோம். இப்ப நம்ம போயிட்டே தான் இருக்கோம். பட் வெளி உலக மக்களுக்கு நம்ம ஒரு ஜேர்னி பண்ற மாதிரி அவங்களுக்கு தெரியாது. அதாவது அறிவு உச்சமாக இருந்தால்தான் அகப்பொருளை பற்றிய தெளிவை தரும். மேலோட்டமான அறிவு தராது. இப்ப நமக்கே பாருங்க, பூமி பயங்கரமா சுத்திக்கிட்டே இருக்குது. இட்ஸ் ரவுண்டிங். பூமி தானும் சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்திட்டு இருக்கு. பட் இது நமக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இத படிக்காதவங்கள்ட்ட சாதாரண மாணவர்கள்ட்ட சொன்னா, உனக்கு என்ன மூளை குழம்பு போச்சா? பூமி சுத்துதாடே, பாருடா, மரம் அப்படி நிக்குது, வீடு அப்படி இருக்குது, நானும் அப்படி நிக்கிறேன்னு பாங்க. எப்படி நீங்க அவங்கள்ட்ட ப்ரூவ் பண்ணுவீங்க? அப்ப அவனை என்ன பண்ணணும்? அப்படியே தூக்கி பூமிக்கு வெளியில கொண்டு போய் நிறுத்தி தான் காட்டணும் இல்லையா? பட் இஸ் இட் பாசிபிள்? பட் அதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இயற்கை கொடுத்திருக்கு. இயற்கை மெய்யை மறைத்து வைத்திருக்கிறது. வாழ்க்கையை நீங்கள் தேடுங்கள் என்று உங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. பெர்மிட் பண்ணாம தேட சொல்ல. இட்ஸ் ஆல்ரெடி கிவன். இட்ஸ் பெர்மிட்டட் டு யூஸ். பெர்மிஷன் இஸ் கிராண்டட். நீங்க தான் போறீங்களோ போகலையோங்கிறது அவங்க லைஃப். இப்ப சாதாரணமாக இயற்கை எப்படி கொடுத்துருக்குங்கிறதுக்கு நான் சொல்றேன். பூமி சுத்துது ஒரு முறை இருந்தாலும் நமக்குள்ளும் ஒரு சுத்தல் இருக்கும். அது யாரும் உணர்றது இல்லை. நாமளும் என்ன பண்றோம்? நம்ம பாடிக்குள்ள இதுவும் ஒரு செலஸ்டியல் ஸ்பியர்ல இதுவும் ஒண்ணுதான். நம்ம பாடியும் ஒரு சிஸ்டம் தான். பூமியும் ஒரு காலத்துல ஒண்ணுமே இல்லாம போயிடும். சூரியனும் ஒண்ணுமே இல்லாம போயிடும். நம்ம உடம்பு மட்டும்தான் போகணும்னு நினைக்க கூடாது. நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம பார்க்கக்கூடிய எல்லா உருவ நிலைகளுமே ஒரு பயணத்தில் தான் இருக்கிறது. அது சூரியனாக இருந்தாலும், சந்திரனாக இருந்தாலும், செவ்வாயாக இருந்தாலும், குருவாக இருந்தாலும் இல்லையா, இல்ல நட்சத்திர படைகளாக இருந்தாலும், எதெல்லாம் உருவம் எடுத்திருக்கிறதோ அத்தனையும் ஒரு பயணத்தில் இருக்கு. என்ன பயணம்? இருக்கிற பாரத்தை தொலைப்பது, டு டிஸ்ட்ரிபியூட் இட் அல்லது டிவினைஸ் இட். இருக்கிற வெயிட்ட, பாரத்தை, கர்மாவை சுத்தமா இல்லாமல் ஆக்குவதற்காகவே ஒவ்வொன்றும் அலையுது. ஆனா நம்ம மக்களுக்கு அது தெரியாது. நமக்குள்ள சுத்துதுங்கிறது கூட இன்னும் யாரும் உணரல. சுத்துதா? எது சுத்துது? நீ சுத்தாதப்பா நம்மள. நீ சுத்துறது நிறுத்தும்பா. அது எப்ப தெரியும்னா, பிரஷர் டவுன் ஆகும்போது தெரியும். ஹை பிரஷரோ டவுன் பிரஷரோ வரும்போது என்ன தெரியும்னா, கடன்னு சுத்தம். அப்பந்தான் தெரியும் இந்த சுத்தல் வெளியில சுத்துற சுத்தலை விட குறைஞ்சிருதுன்னா தெரியும். இல்ல வெளியில சுத்துறது இதை விட கூடினாலும் நமக்கு தெரியும். ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி போவோம். ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி போகும்போதுதான் போறதே தெரியாது. இப்ப நீங்க ஒரு பஸ்ல உட்கார்ந்து இருக்கீங்கன்னு வைங்களேன். நம்ம பஸ்ல அந்த லாஸ்ட் விண்டோ ஓரத்துல உட்கார்ந்து இருந்தோம்னா, வெளியில போகக்கூடிய பஸ் நின்றுட்டு இருந்தா இதுவும் அதுவும் அப்படியே நின்றுட்டே இருக்கும். நம்ம பஸ் மூவ் ஆயிடுது, அந்த பஸ் நின்றுனா கூட ஒரு மூவிங் தெரியும். இல்ல நம்ம பஸ் அப்படியே நின்று இருக்கு, அந்த பஸ் மூவ் ஆகும்போது பார்த்தா நம்ம மூவ் பண்ண மாதிரி இருக்கும். நிறைய ஃபீல் பண்ணிருக்கலாம். நம்ம அப்படிதான் இருப்போம். அந்த பஸ் மூவ் ஆகும்போது நம்மளே மூவ் பண்ண மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரும். அப்போ வெளியில என்ன ஆகுதுன்னா, அந்த வெளியில உள்ள சுத்தல் நம்ம சுத்தலுக்கு ஈக்குவலைஸ் ஆகலைன்னா நமக்கு அது ஒரு டிஸ்டர்ப் பண்ணும். அப்பதான் நம்ம உணர்வோம் நம்ம சுத்திக்கிட்டே இருக்கிறோம். புரியுதா? எல்லாமே வைக்கப்பட்டிருக்கிறது, நம்ம உணராமல் இருக்கிறோம்.